தமிழ மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவினை என்னுடைய குலதெய்வமாம் ஸ்ரீ மூங்கிலனை ஆமாட்சி அம்மனை வணங்கி, என்னுடைய ஆவல் தெய்வமாம் ஸ்ரீ முத்துமாரி அம்மனை வணங்கி, என்னுடைய இஷ்ட தெய்வமாம் வெற்றிவேல் முருகனையும் வணங்கி இந்த பதிவினை அனுப்புகிறேன். இப்போது இந்த தமிழ்நாட்டில் ஒரு ஆளுங்கட்சி வந்துடுச்சு. அந்த கட்சி சாதாரணமாக ஜெயிக்கல, 108 தொகுதியை தனியாக எந்த கூட்டணியும் இல்லாமல், 26 கட்சி கூட்டணி இல்லாமல், 10 கட்சி கூட்டணி இல்லாமல் தனியாக ஒருவன் நின்று 108 தொகுதியை ஜெயிச்சு, அதுவும் 1,72,00,000 வாக்குகளை வாங்கி 35% வாக்குகளை வாங்கி ஜெயிச்சிட்டாரு. அந்த வெற்றியை நம்ம எல்லாம் மனதார ஏற்றுக்கணும், பாராட்டணும். ஆனால் எதிர்கட்சிகளுக்கும் ஆண்டுட்டு போன கட்சிக்கும் அதை ஏற்றுக்க மனசு இல்லை. ஏன்னா அவங்களால இந்த வெற்றியை, இந்த ஒரு தனி மனிதனோட வெற்றியை ஏற்றுக்க முடியல. அவங்க சொல்கிறாங்க, இந்த ரீல் காட்சி இன்ஸ்டாகிராம்னால ஜெயித்தாங்க, சோசியல் மீடியாவால் ஜெயித்தாங்கன்னு சொல்கிறாங்க. அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. மக்கள் தன்னெழுச்சியாக ஒரு மௌன புரட்சியை அளித்து இந்த வெற்றியை திரு விஜய் அண்ணா அவர்களுக்கு சமர்ப்பிச்சிட்டாங்க. அதுதான் உண்மை. நீங்கள் சோசியல் மீடியா வச்சு ஜெயிச்சுன்னு சொன்ன நீங்கள், உங்களெல்லாம் நல்லா ஞாபகம் இருக்கும். நாங்கள்லாம் 70 பிறந்தவங்க எனக்கு தெரியும். 1991 எம்ஜிஆர் மறைப்பில் பல பிரச்சனை நடந்தது. 1991 ஏடிஎம்கே நம்ம புரட்சி தலைவர் அம்மாவோட தலைமையில் 164 தொகுதி ஜெயிச்சாங்க. நான் புரட்சி தலைவர் தீவிர பக்தன், அவங்க என்னோட தெய்வமாக நான் வளர்ந்துறேன். 1991 என்ன நடந்ததுன்னா, இந்த திமுகவை எதிர்த்து 164 இடங்களில் ஜெயலலிதா அம்மா ஜெயிச்சாங்க. வெறும் 2 தொகுதியில் தான் டிஎம்கேவால் ஜெயிக்க முடிந்தது. அதே புரட்சி தலைவர் அம்மாவை 1996 வெறும் 4 இடத்துல தான் ஜெயிக்க வைக்க முடிஞ்சது. அதுவும் ஜெயலலிதா அம்மா போட்டியிட்ட மருந்தாபுரிலே தோல்வி அடைஞ்சாங்க. எப்படி 96 திமுக 173 சீட்டு ஜெயிக்க முடிஞ்சுது? ஒரு தன்டிவியில் ஒரு தொலைக்காட்சி வச்சுக்கிட்டு ஒரு வீடியோ வச்சுக்கிட்டு, அந்த வீடியோ என்ன தெரியுங்களா? ஜெயலலிதா அம்மா வீட்டில் ரெய்டு போனாங்க. ரெய்டு போகும்போது அவங்க வீட்டில் இருந்த நெருப்பு, புடவை, அடிச்சாரம் என்னென்னத்தையும் ஆட்டி, அந்த அம்மா வீட்டில் இவ்வளோ இருக்குது, அந்த அம்மா வீட்டில் அவ்வளோ இருக்குது, அந்த அம்மா கல்யாணம் பண்ணிட்டாங்கன்னு அந்த அம்மா வீடியோ காமிச்சு, அது மட்டும் இல்லாமல் அன்றைய தூக்கத்தார் திரு ரஜினிகாந்த் அவர்கள் ஒரு வீடியோ வெளியிட்டிருந்தார். என்னென்னா, இனி ஜெயலலிதா மீண்டும் முதலமைச்சரானா தமிழ்நாட்டில் அந்த ஆண்டவனாலும் காப்பாற்ற முடியாதுன்னு ஒரு வீடியோ விட்டிருந்தார். அந்த வீடியோவையும் இந்த அம்மா வீட்டிலேருந்து கைப்பற்றின இந்த பொருட்களோட வீடியோவும் திரும்ப 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 டிவியில் ஒளிபரப்பித்தான் நீங்கள் 1994 ஆட்சி கொடுத்தீங்க. மறந்துட்டீங்களா? அப்போது ஒரு டிவின்ற ஒரு தொடர்பு ஒன்று உதவியாக இல்லையா? ஒன்று டிவி வச்சு தான் நீங்கள் 1991 வலிமையாக ஜெயிச்ச ஜெயலலிதா அம்மாவை 1996 தோக்கடிக்க முடிஞ்சுது. அப்போ உங்களுக்கு டிவின்ற ஒரு ஊடகம் ஒன்று தேவைப்படுது இல்லையா? அதே மாதிரி தான் இப்போ விஜய் அண்ணாவும் ஜெயிச்சிட்டாரு. ஏன்? விஜய் அண்ணா இல்லை ஊடகமோ, அந்த சோசியல் மீடியாவும், அந்த இன்ஸ்டாகிராமும், அந்த ரீல்ஸும் திமுக செய்யலையா? திமுக எவ்வளோ தான் வீடியோ போட்டீங்க. அதையெல்லாம் மீறி மக்கள் மக்கள் விஜயண்ணா வாக்களிச்சிட்டாரு. 2.0 ஜெயிப்பேன்னு சொன்னீங்க. 2.0 முடியலை. மக்கள் எல்லாத்தையும் மறந்து வச்சுக்கிட்டு விஜயண்ணாக்கு பெரிய வெற்றி 108 தொகுதியை தனியாக நின்று ஜெயிச்சிட்டாரு. அந்த மனதால் ஏற்றுக்கோங்க, பாராட்டுங்க. ஏற்றுக்க மனம் இருந்தாலும் கொஞ்சம் அமைதியாக இருந்தேன். ஏன் திரும்ப திரும்ப அவர் போய் வம்பிட்டே இருக்கீங்க? அவர் ஆட்சிக்கு 1 மாதம் தான் முடிஞ்சிருக்கு, இன்னும் டைம் இருக்குது. 6 மாதம் அமைதியாக இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அமைதியாக 6 நொடி கூட அமைதியாக இல்லை. தினம் ஒரு பிரச்சனை, தினம் ஒரு பிரச்சனை பண்ணிட்டு தான் இருக்கீங்க. தயவு செய்து விஜய் அண்ணாவை ஆட்சி செய்ய விடுங்க. அவர் தவறு செய்தால் அப்புறம் அவரை பற்றி செய்யலாம். அவர் தவறு செய்கிறாரு பாரு, தவறு செய்யலாம், தவறு செய்ய மாட்டார். அவர் இப்போ இருக்காரு. அவர் கொஞ்சம் ஆட்சி செய்ய விடுங்க. அப்படியே அவர் தவறு செய்தால் அவரே யாரையும் விட மாட்டார். அது இந்த எம்ஜிஆரோட பாட்டு தான் ஒன்று பாருங்க.
ஒரு தவறு செய்தால் அதை தெரிந்து செய்தால் அவன் தேவன் என்றாலும் விடமாட்டேன். ஒரு தவறு செய்தால் அதை தெரிந்து செய்தால் அவன் தேவன் என்றாலும் விடமாட்டேன். உடல் உழைக்கச் சொல்வேன், அதில் பிழைக்கச் சொல்வேன். அவர் உரிமை பொருள்களை தொடமாட்டேன். அவர் ஆணையிட்டால் அது நடந்து விட்டால் இந்த ஏழைகள் வேதனை படமாட்டார். உயிர் உள்ளவரை ஒரு துன்பம் இல்லை, அவர் கண்ணீர் கடலிலே விடமாட்டார். மக்களை கண்ணீர் கடலிலே விடமாட்டார். அவர் கண்டிப்பாக தவறு செய்ததுல விடமாட்டார். மக்கள் நல்ல தேர்வு வந்துட்டார். அவர் சாதாரணமாக வரல, ஒரு பெரிய துறையில் மிக உரிய உச்சத்திலிருந்து தான் வந்துட்டார். அந்த உச்சத்தை விட்டுட்டு ஒரு துறையை விட்டுட்டு இன்னொரு புதுத்தாக வந்துட்டார். புதுத்தாக வந்தவரை மக்கள் கொண்டாடி இருக்காங்க. அதில் எல்லாரும் எதிர்த்து கொஞ்சம் டைம் கொடுங்க. அவர் நல்லா செய்வார். அப்படி அவர் தவறு செய்ய மட்டும்தான் அவர் குட்டி சாட்டுங்க. நீங்கள் குட்டி சாட்டினதா எந்த விஷயம்னா மேலும் மேலும் நல்லாட்சின்னு வெறுவாய் சொல்லக்கூடாது. பொற்காலாட்சி செல்வ செய்வார். எல்லா தொழிலும் பொற்காலாட்சி ஏன்னா எந்த அண்ணன் செய்வார் பொற்காலாட்சி. எந்த புரட்சி தலைவருக்கு பிறகு, எந்த புரட்சி தலைவிக்கு பிறகு, எந்த அண்ணன், எந்த விஜய் அண்ணன், எந்த தளபதி, எந்த முதலமைச்சர் மிக அருமையான பொற்காலாட்சி வழங்குவார். கொஞ்சம் டைம் கொடுங்க. யாரும் அவரை கோவப்படுத்துங்க, தீண்டி பார்க்காதீங்க. அவர் உரிமையாக அவர் வேலை செய்கிறார். அந்த வேலை செய்து நீங்கள் தயவு செய்து எல்லோரும் ஒத்துழைப்புடுங்க. கண்டிப்பாக மிக அருமையான ஒரு ஆட்சியை அவர் நடத்துவார். நீங்கள் எல்லாம் பார்க்க தான் போகிறீங்க. அவர் தமிழ்நாட்டுக்கு மட்டும் தலைவர் இல்லைங்க, அவர் இந்தியாவுக்கே தலைவராகக்கூடிய தகுதி அவர் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உலகத்தில் ஒரு பெரிய தலைவராக அவர் உருவாவார். இது பொய்யில்லை, நான் இதை நினைவுபடுத்தி சொல்ல, வரலாறு இதை உங்களுக்கு நினைவுபடுத்தும். தயவு செய்து எங்கள் அண்ணனை அவருடைய அமைதி, அவர் ரொம்ப அமைதியானவர், அவர் அமைதியான வழியில் அவர் ஆட்சி செய்ய நீங்கள் ஒத்துழைப்பு கொடுங்க. மிகவும் நன்றி. இந்த பதிவுக்கான என் வெற்றிவேல் முருகனுக்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.